நம்ம பார்க்கக்கூடிய காரியம், ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா பெண்களை ரொம்ப நேசிக்கிறார், பிரயோஜனப்படுத்த விரும்புகிறார். அவர் பாத்தீங்கன்னா ஆண் பெண்ணு எல்லாம் பார்க்கறது இல்ல, அவருக்கு பிரயோஜனமா இருக்கணும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களா இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 14வது வசனம், வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. நாம பாத்தீங்கன்னா புத்தியுள்ள மனைவிகளா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அப்ப அதுக்காக நம்ம புத்தியாய், நல்லவர்களாய், ஒழுக்கமுள்ளவர்களாய், நல்ல நல்ல குடும்பத்தை நல்ல காக்கிறவர்களாய், நடக்கிறவர்களாய் நம்ம இருக்கும்போது நம்மை புகழுவார்களா? நம்ம கணவன்மார்கள் நீங்க தான் பெஸ்ட், உங்களாலதான் நாங்க நல்லா இருக்கோம் அப்படின்னு நம்மளை புகழுவார்களான்னு கேட்டா அது நடக்கவே நடக்காத ஒரு காரியம். புகழ மாட்டாங்க, நேசிக்க மாட்டாங்க, புரிஞ்சுக்க மாட்டாங்க, நிறைய பிரச்சனைகளை தான் கொடுப்பாங்க. ஆனாலும் நம்ம என்ன செய்யணுங்களா? புத்தியுள்ள மனைவிகளாய், கர்த்தர் கொடுத்த ஈவாய் நம்ம இருக்கணுமா? ஏன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு உண்டான பலனை எல்லாம் கர்த்தர் நமக்கு தருகிறவரா இருக்கிறார். பூமியில நம்ம புகழப்படல, நேசிக்கப்படலைன்னா அதுக்காக என்ன பண்ணக்கூடாது? வருத்தப்படக்கூடாது. நாம் உண்மையுள்ளவர்களா இருக்கும்போது நிச்சயமாய் தேவன் அதற்குண்டான காரியங்களை நமக்காக எடுத்து வைத்திருக்கிறார். ஒருவேளை இவங்க நம்மளை யாரும் நேசிக்கலையே, நம்மளை எல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறாங்களே, நாம ஏன் இவங்களுக்கு உண்மையுள்ளவர்களா இருக்கணும்னு சொல்லி நம்மை நாமே என்ன பண்ணக்கூடாதுங்க? கெடுத்து கொள்ளக்கூடாது. அப்படி நம்ம கெடுத்து கொள்ளுகிறவர்களா இருந்தோம்னா பரலோகத்தின் பொக்கிஷங்களை இழந்து கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம். ஏன்னு கேட்டீங்கன்னா ஆணுக்காக பெண்ணை படைத்தார். அப்ப இந்த பெண் வந்து ஆணுடைய சரீரமா இருக்கு. அப்ப இது ரெண்டுமே தேவனுடைய சரீரமா இருக்குது, தேவனுடைய இஷ்டமா இருக்கு. அதனால நம்ம எப்பவுமே பரிசுத்தத்தை காத்து கொண்டவர்களாய், உண்மையுள்ளவர்களாய் வாழ்வோம். கர்த்தரிடத்திலிருந்து அநேக பொக்கிஷங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.